அமெரிக்காவில் வர்ஜீனியா மாநிலத்தில் ஒரு திரையரங்கம். அந்த திரையரங்கத்தில் ஒரு சிறப்பு காட்சி. அந்த சிறப்பு காட்சிக்கு வெளியே அவ்வளோ இந்தியன்ஸ் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் போகிறவங்க வரவங்களாம் அப்படி மிரட்சியாக பார்க்குறாங்க. இந்தியன்ஸ் ஏதோ இந்திய படம் ஒன்று ஓடப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. படம் தியேட்டரில் ஆரம்பிக்கிற வரைக்கும் சும்மா இருந்தப்போ அந்த ஹீரோவுடைய அறிமுக காட்சி வரும்பொழுது என்ன ஆகுறாங்க, எங்கேருந்து தான் இந்த குப்பைங்களை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்படி இந்த நம்ம ஊரில் கிழிச்சு போடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி குப்பைங்களை அந்த தியேட்டரில் கிழிச்சு போட ஆரம்பித்து ஒரு 20-25 பேர் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போயிட்டு அந்த ஹீரோ அறிமுகம் அது போய் அப்படியே குத்தாட்டம் போட்டு ஆடி விசில் அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே அந்த கேபின்லேருந்து பார்த்த அந்த தியேட்டர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணியிருக்காரு, அரண்டு போயிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அரண்டு போய் நிறுத்திட்டு ஓடுற படத்தை நிறுத்திவிட்டு அவசரமாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அங்கே போலீஸ் சொல்லவே தேவையில்லை, நிமிடத்தில் வந்துடும். அப்படியே குயிங்க நிமிடத்தில் வந்தது. இதுவான பிறகு என்னென்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவங்க காட்சியை நிறுத்திட்டீங்கன்னா நம்ம ஊரில் அடிப்பாங்களே விசில், படத்தை போடுறான்னு ரேஞ்சில் கத்துன உடனே அவன் கண்ணெல்லாம் தூக்கி கையில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன விஷயம் அப்படின்னு, இது மாதிரி ஒரு படத்தை பார்க்க வந்திருக்கோம், இது மாதிரி கொண்டாடுறோம், நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறோம், அது ஒன்று எங்கள் நாட்டில் இதெல்லாம் சட்டமே கிடையாது. எங்கள் நாட்டில் உட்காந்தா க்ளீனாக உட்காந்து படம் பார்க்கணும், அதிகபட்சமாக எழுந்து நின்று கை தட்டுவாங்க. இந்த மாதிரி வேலைலாம் இங்கே வச்சுக்காதீங்க, படத்தை போடவே முடியாது, நீங்களாக வெளியே போகிறீங்களா இல்லை குண்டு கட்டாக உங்களை தூக்கி போய் வெளியே போடவா, அது தவிர உங்கள் மேலே கேஸ் போடவா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்த பிறகு இவங்க வேறு வழியே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஒன்றா கண்ணாமண்ணா திட்டுறாங்களாம், பிளட்டி இண்டியன்ஸ் அது இதுன்னு. அவங்க உட்காந்து படம் பார்த்தவங்க யாருன்னா தெலுங்கு பீப்புள்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸு. படம் பேர் வீரசிம்மா ரெட்டி. அறிமுகம் யாருன்னா பாலையா. இது நடந்த உண்மை. அந்த குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படி முகத்தை வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த செய்தி அங்குள்ள ஊடகங்கள் பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்கு. அடுத்த காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணி இவங்களை அமைச்சிருக்காங்க. இல்லைன்னா அந்த தேட்டரே அந்த படத்தை தூக்கிடுங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துகிட்டு மன்னிப்பு கடிதம்லாம் எழுதி கொடுத்துருக்காப்புல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வெறி பிடித்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வெறி பிடித்த ரசிகர்கள் தான், முட்டாள் ரசிகர்களை தாண்டி வெறி பிடித்த ரசிகர்கள் அது தமிழ்நாட்டிலையும் உண்டு. தமிழ்நாட்டை தாண்டி ஒரு படி அதிகமாக ஆந்திராவில் உண்டு. மிக மிக மோசமான ரசிகர்கள் அப்படின்னு மாற்று கருத்து இல்லை. முந்த நாள் நடந்த சம்பவம், நேற்று ரிலீஸ் ஆன புஷ்பா 2 ஒரு அதிர்புதிரியான வெற்றி. உண்மையிலேயே அல்லு அர்ஜுனுடைய சினிமா கேரியரில் மிக முக்கியமான படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தெலுங்கு சினிமாவிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் யாருன்னா சிரஞ்சீவி தான், 244 கோடி. ஆனால் அந்த சிரஞ்சீவி சொந்த தாய்மாமன், அது தாய்மாமனையே தாண்டி 256 கோடி இந்த படம் முதல் நாளில் ஒரு அதிர்புதிரியான வெற்றியாக இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி யார் எடுத்து பார்த்தாலும் அந்த லிஸ்ட்டில் வரல, இதையே தாண்டி போயாச்சு அப்படின்னு. ஆரம்பத்தில் அல்லு அர்ஜுன் அந்த ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் அத்தை பிள்ளை மாமா பையன் தானே, ராம் சரண் மாமி பையன், இவ அத்தை பையன், இப்படியே அவங்களுக்குள்ள எல்லாம் அல்லு அரவிந்த் அப்படின்னு ஒரு நபர் இல்லை என்றால் சிரஞ்சீவி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபேமிலியோட வரவு செலவு கணக்கு, குறிப்பாக சிரஞ்சீவியோடைய கால் ஷீட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் தான். அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்து ஒரு ஹீரோ உருவாக்குறாரு அப்படின்ற பொழுது சிரஞ்சீவி குடும்பத்தில் கொஞ்சம் எரிச்சலானாங்கன்ற மாதிரியான தகவல்லாம் தெலுங்கு ஊடகத்தில் இப்போ அது மேட்டர் கிடையாது. இன்றைக்கி பெரிய ஒரு ஹீரோவாக வளர்ந்துட்டாரு. இங்கேயே பார்த்தீங்கன்னா புஷ்பாவுக்கு அப்படிலாம் கொண்டாட்டமாக இருந்தது. இது ஹைதராபாத்தில் சந்தியா அப்படின்ற ஒரு தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு செயல் நடந்திருக்கு. நேற்று அந்த படம் பார்க்க புஷ்பா 2 பார்க்க வந்த ஒரு 35 வயது பெண்மணி ரேவதின்ற அந்த பெண்மணி உயிரிழந்திருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு மகனையும் மகளையும் கூட்டின்னு வந்திருக்காங்க. மகனுக்கு 11 வயசு, மகளுக்கு 6 வயசு. அந்த 11 வயசு பையன் இன்னும் கவலைக்கிடமாக இருக்கிறார். தேஜ் அவர் பேர். என்ன நடந்தது அப்படின்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்றுக்கும் முந்தின நாளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியர் ஷோ 9:30 மணிக்கெலாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சு விற்றுக்கலான்ற மாதிரி கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நன்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. தெலுங்கு சினிமாக்காரர்கள்லாம் தெலுங்கு சினிமாவை வாழ வைத்து விட்டார்கள். எவ்வளோன்னு கிட்டத்தட்ட 3000-4000 ரூபா கொடுத்துலாம் படம் பார்த்துருக்காங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, முதல் நாளுக்கு முன்னால் ப்ரீமியர் ஷோவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் தெரியும். ஆனாலும் இந்த பெண்மணி, இந்த 35 வயசு ரேவதி தன் கணவனுடன் 2 குழந்தைங்களோட வந்திருக்காங்க. ஒன்றும் பெருசாக இல்லை, டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, கூட்டம் நார்மலாக தான் வந்திருக்குது. அவர் எங்கே நடந்திருக்குன்னா திடீர் விசிட்டாக அல்லு அர்ஜுன் அந்த தேட்டருக்கு வந்திருக்காரு. அது ஆல்ரெடி அந்த தேட்டரு ஓனர்கிட்ட அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அல்லுகார் வராரு
அதனால் நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கணும்னா அந்த தேட்டர் வந்து அல்லுகாரை வர வைக்கிறதுக்காக வர்றதுக்காக அப்படியே ஜேன்னு காத்திருந்துக்கிறாங்க. இதை வந்து காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல, வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஏற்கனவே வெறி பிடிச்ச ரசிகர்களாக இருக்காங்க. வந்து நம்மளாம் நேற்றே பார்த்து இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு பெண் வேஷம் விட்டு அல்லு அர்ஜுன் வந்து ஆடுற அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம், வந்து பயங்கரமாக இருந்தது. அதே பொம்பளை வேஷம் போட்டுக்கின்னு இங்கே இருக்கிற சூலூர்பேட்டை, சத்தியவேடு, நகிரி, திருப்பதி, அதாவது வந்து இங்கே தமிழும் தெலுங்கு பேசக்கூடிய இந்த இடத்துலையே அப்படி இருந்தப்போ ஹைதராபாத்து, குண்டூர், நெல்லூர், சித்தூர்லாம் எப்படி இருக்கும்? அதுவும் சித்தூரில் நடக்கிற இந்த கதை, திருப்பதியில் நடக்கிற கதை, அங்கே பேசுகிற தெலுங்கு, இப்போ ஒவ்வொரு தெலுங்கு ஒவ்வொரு தமிழ் மாறும் இல்லைங்களா? சென்னை தமிழ் வேறு, மதுரை தமிழ் வேறு, திருநெல்வேலி தமிழ் வேறு. அது மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தமிழ் வேறு, குண்டூர் தமிழ் வேறு, சித்தூர் தமிழ் வேறு. இந்த சித்தூர் ஜில்லாவுக்குள்ளே நடக்கிற கதை அப்படி தெரிக்க அந்த பொம்பளை வேஷம்லாம் போட்டுக்கிட்டுன்னு வந்திருக்காங்க. வந்து இது வரைக்கும் நார்மலாக அவங்க பாட்டு கவுண்டரில் அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு போயிட்டு இருந்தவங்க ஒவ்வொன்றா இதுவானவங்க அல்லு அர்ஜுன் வந்த உடனே கலோகரமாகி போச்சு. வந்து அங்கே தேட்டரில் டிக்கெட் எடுத்தவன், வெளியே நின்று வேடிக்கை பார்த்தவன், அந்த பக்கம் கடை வச்சிருந்தவன், ரோட்டில் தன்னால் போயிட்டு இருந்தவன், ஏதோ அல்லு அர்ஜுன் வந்து கடவுளாகவும், அதாவது வந்து வானத்திலிருந்து குச்ச ஒரு நபராகவும் தேவதூதனாகவும் நினச்சிக்கிட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் போய் விழுந்துருக்குது. விழுந்ததில் ஒன்றுமே புரியல. 2 குழந்தைங்க, ஒரு தாய், ஒரு கணவன் அந்த பக்கம் ஏதோ போய் வாங்க போயிருக்காரு. வந்து இந்த தாயால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜேன்னு அப்படி வந்து விழுந்தா என்னங்க ஆகும்? வந்து மக்களா காட்டு மிராண்டியா தெரியல. வந்து என்ன அல்லு அர்ஜுன் என்ன பெரிய எதுவான்னா வந்து இப்போ விஞ்ஞானம் வந்து ரொம்ப 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 வளர்ச்சி ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் சினிமா மட்டுமே பொழுதுபோக்காக இருந்த காலகட்டத்தில் எப்படி ஆந்திராவுக்கு ஒரு என்டிஆரோ தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்ஜிஆர் இருந்தால் ரைட்டு, கடவுளாக நீ பார்த்தீங்க. நீங்கள் என்டிஆரோட வீடு இங்கே இப்போ கோடம்பாக்கத்தில் ரங்கராஜபுரத்தில் இருந்தது. என்டிஆர் ஹவுஸ்னே பேர். வந்து நீங்கள் அப்போல்லாம் தெலுங்கு பீப்புள் வந்து சென்னையை சுற்றி பார்க்கறதுக்காக வந்தாங்கன்னு வச்சுங்க, நேராக வெடிகாலம் என்டிஆர் வீட்டு முன்னாடி நின்று தேவடு அப்படின்னு கத்துவாங்களாம். வந்து கத்தின பிறகு அவர் மேலே இருந்தார்னா அவருடைய தரிசனம் அப்படி கிடைக்கும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய கருப்புறத்தை வச்சு அந்த வீட்டு முன்னாடி கொளுத்தி 7 குண்டல வாடா அப்படின்னு விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் சுற்றி பார்க்க போவாங்க. முதல் இடம் அங்கே தான். அப்படி வெறி பிடித்த ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போ கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கலை. ஆனால் என்னையா இது காட்டு மிராண்டித்தனமாக இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டமாக வந்து இந்த தேனி கூட்டத்துலேருந்து தேனி அப்படி ஒரு கல்லை பட்டவுடனே உசுன்னு வெளியே கிளம்பி போகும் பாருங்க, அது மாதிரி போயிருக்காங்க. போனதில் இந்த பெண்மணி மாட்டிக்கிட்டுங்க, கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த குழந்தையும் மாட்டிக்கிச்சு. அந்த அந்த 11 வயது சிறுவனை போட்டு மிதிச்சிருக்காங்க. இந்த பெண்மணி அந்த கூட்டத்துக்கு இடையில மாட்டிக்கிறதுனால, மற்றபடி இப்போ என்ன சொல்றாங்க, எந்த வித அதை கால் வச்சு மிதிச்சதுக்கான இதுவும் இல்லை, அப்புறம் எந்த கீரல் இல்லை, ரத்த காயம் இல்லை. கூட்ட நெரிச்சல் அழுத்தத்தில் வந்து மூச்சு திணறி செத்து போயிட்டாங்க. இந்த குழந்தை அப்படியே கிடக்குது. வந்து அதை தூக்கின்னு வந்து அந்த சிபிஆர் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போதெல்லாம் மனசெல்லாம் பதறது. வந்து அந்த தந்தை வந்து கண்ணீர் விடுறாப்புல இந்த சமூக வலைதளங்களில் அப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பாவீங்க, வந்து 2024 இருக்கிறோம், இந்தியா வல்லரசுன்றாங்க, எங்கேயோ போயிட்டு இருக்குன்றீங்க, நீங்கள் பின்னோக்கி காட்டு மிராண்டிகளாக இப்படி திரும்ப போயிட்டு இருக்கீங்களே, அது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நெஞ்சே பதபதிக்குதுங்க. வந்து திரும்பவும் சொல்கிறது தான். ஏங்க அவன் வந்து 250 கோடி ஹையஸ்ட் பேமெண்ட் வந்து வசூலில் இது பண்ணுறான். அவனுக்கான சம்பளம் வேறு. அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இதுவாக போகிறான், சிஎம் ஆக போகிறாங்க, பிஎம் ஆக போகிறான். அவனுடைய வாழ்க்கை திறமை வேற. நீ ஏன் போய் வந்து முண்டி அடிச்சுட்டு பார்க்குறீங்க? இதுதான் முட்டாள் ரசிகர்கள், மூட ரசிகர்கள் இன்னும் வந்து, அதுவும் சவுத் இந்தியாவில் தெலுங்கு தமிழில் வந்து குறிப்பாக தமிழ் மட்டும் ஒன்று சளைச்சது கிடையாது. எத்தனையோ சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். லேட்டஸ்ட்டாக நடந்த சம்பவம் கூட நம்ம சொல்கிறோம். ரொம்ப சம்பவங்கள், பழைய சம்பவங்கள்லாம் இருக்குது. ஒரு தேட்டரில் வந்து பட்டாசு வெடித்து படம் பார்க்க வந்த குடும்பத்து மேலே போட்டது ஆம்பூர் பக்கத்தில். அப்பங்கிட்ட வந்து டிக்கெட்டுக்கு வந்து காசு கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வந்து வேர்க்கட்டில் வண்டியில் வைக்கிற நபர் வந்து 2000 ரூபா கேட்டுக்கிறான் பையன். வந்து கொடுக்கலன்னு உடனே அவன் மேலே வந்து அந்த நபர் மேலே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தின சம்பவம் வேலூர் மாவட்டத்தில். இந்த மாதிரியான குடும்பங்கள் பத்திரிகை செய்தி இதெல்லாம் நடந்திருக்குது. ஒரு வாரிசு துணிவு சமயத்தில் ஒருத்தர் தண்ணி மேலே லாரி மேலே ஏறி நடந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ ரீரிலீஸ் தீனா கில்லி ரோகிணி தேட்டரில் ஒரே நாளில் 2 ஸ்க்ரீனில் வந்திருக்கு, போட்டிருக்காங்க அந்த படம். அது எனக்கு தெரிஞ்சு அஜித்தோடைய பிறந்த நாள் அன்றைக்கின்னு நினைக்கிறேன். அப்போ தீனா படத்தை பார்த்த அந்த ரசிகர்கள் இன்டர்வல் என்ன வந்திருக்காங்க, கில்லி படம் ஓடி இருக்குது. உடனே அந்த கதவை திறந்து உள்ளே போய் அஜித்து 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 தலைன்னு கத்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் விஜய் விஜய் விஜய்ன்னு கத்தி, அப்புறமா தியேட்டர் ஓனர் கொஞ்சம் பதபதப்பாகி ஆட்களை வச்சு சமாதானம் பண்ணி ஓகே பண்ணி
நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி அவசரமாக அந்த படத்தை ஓட்டி வெளியே அனுப்புகிற ரேஞ்சுக்கு மாறிடுச்சு வந்து. இது மாதிரி நிறைய சம்பவம் சொல்லலாம். ஏன் இப்போ வந்தது விடாமுயற்சி. இப்போ என்னன்னா ஒரே ஒரு வேண்டுகோள், அஜித்திடம் கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்கள் படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது. இது 2 வருஷம் ஆகும்போது இப்போ விடாமுயற்சியோ குட் பேட் அக்லியோ விடாமுயற்சி தான் வரப்போகுது. அதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஒரு டீசர் வந்ததுக்கு வெறித்தனமாக ஆகிட்டாங்க. அந்த டீசர் வந்து 2 நாள் கழித்து விருதுநகரில் இருக்கிற ஒரு தியேட்டரில் இந்த ஷோ போட்டிருக்காங்க. போட்ட உடனே கேக் வெட்டி கட் அவுட் வச்சு ஆச்சா போச்சான்னு அந்த தியேட்டர் ஓனர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் நடந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வந்து சுதாரித்து கொண்டு கரெக்டாக இருக்கிறதா இருந்தால் இந்த டீசரை பாருங்கள், இல்லைன்னா கிளம்பி போயிடுங்கன்ற ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து ஒரு விஷப்பரீட்சைன்னு கூட சொல்லலாம். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து. இப்போ இந்த ஆந்திராவில் நடந்திருக்கிற, அதுவும் ஹைதராபாத்தில் நடந்தது இந்த கொடுமை. இப்போ என்னென்னா காவல்துறை அந்த தியேட்டர் மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அல்லு அர்ஜுன் மேலேயும் ஒரு வழக்கு பதிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஏன்னா சினிமாக்காரர்கள் எல்லாம் வேறொரு பலத்தில் இருப்பவர்கள். இது மாதிரி மாஸ் ஹீரோக்கள் எல்லாம் அரசியல் பின்னணியில் உள்ளவர்கள். எந்த கொடுமை எங்கேயாவது நடக்கமா பாருங்கள். ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே அரசாங்கமே அதுக்கு ஒரு ப்ரீமியர் ஷோ 9:30 மணிக்கெலாம் போட்டுக்கலாம். டிக்கெட்டு நீ 3000 ரூபாய் கூட வச்சுக்கலாம். அதன் பிறகு அடுத்தடுத்த ஷோ வந்து அனுமதிச்சு, நள்ளிரவில் ஒரு ஷோ, விடிகாலத்தில் ஒரு ஷோ, பேய் நடமாடுறப்போ ஒரு ஷோ, இப்படியா ஷோவாக கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த மூடகட்ட இந்த ஆட்கள் ஏன் போனாங்க அப்படின்னா, அந்த கணவர் அழுதுகிட்டே ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. இங்கே தான் நமக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த இறந்து போன ரேவதி இருக்காங்களா, இவங்க வந்து அல்லு அர்ஜுனுடைய மிக தீவிர ரசிகையாக வந்து அந்த பையன் 11 வயசு பையன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அல்லு அர்ஜுன் பாட்டு வந்தாலே இவன் பாட்டு தலைகீழ சுற்றி ஆடுவானா வந்து. அவனை வந்து தேஜின்னு கூப்பிடுறத விட புஷ்பான்னு கூப்பிடுவாங்களாம் வந்து. எந்த ஒரு கொடுமைங்க வந்து. எந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம், என்ன இது வந்து. ஒவ்வொருத்தன் போய் கையை உடைச்சாதாங்க காசு. இன்றைக்கி போய் ஒரு கூலி வேலை செஞ்சால் தான் அவனுக்கான தொகை கிடைக்கும் வந்து. நீங்கள் சினிமா நடிகர்கள் இப்படி நீங்கள் கொண்டாடுங்க ரைட்டு. அதுக்காக தலைக்கு மேலே வச்சு தூக்கி கொண்டாடுறதுல எந்த வச்ச நியாயம் அது? இன்னும் மாறலையா? இன்னும் படிக்க முட்டாளாகிட்டு இருக்காங்களா? நாகரிகம் வளர வளர இன்னும் கற்காலத்துக்கு போயிட்டு இருக்காங்களான்ற மாதிரியான கேள்வி தான் பயங்கரமாக இருக்குது. அந்த குழந்தைய போட்டு வச்சுட்டு அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சியை பதப்பதைக்குதுங்க வந்து. இப்போ ஒரு தாயோடைய அந்த 35 வயசு பொண்ணு, அந்த லேடி வந்து வாழற வயசு இது. இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க வந்து? இந்த கூட்டம்லாம் காட்டு மிராண்டி கூட்டமா? அதனால் இந்த வரப்போகிற இந்த பொங்கலுக்கு தயவு செய்து வந்து, ஏன்னா பொங்கலுக்கு ஒரு பெரிய ஹீரோடைய படம் 2 வருடம் கழிச்சு வருது. தயவு செய்து அஜித் வந்து ஒரு அறிக்கையோ ஒரு வீடியோ பதிவோ தயவு செய்து போட வேண்டும்ன்ற. ஏன்னா இன்னைக்கு டாப்பில் உள்ள ஹீரோக்கள் வந்து அஜித், விஜய், ரஜினி தான் வந்து. விஜய் ஒரு பக்கம் அரசியல் போயிட்டார், ரஜினி ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காரு. இதை தாண்டி 2 வருடம் கழிச்சு வந்து ஒரு துணிவுக்கு பிறகு இந்த படம் வருதுன்னு பொழுது விடாமுயற்சியை அப்படி கொண்டாட போகிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிபந்தனையும் ஒரு கட்டுப்பாடும், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவர்கள் கேட்பார்கள். இல்லை என்றால் எந்த தியேட்டர்லையும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணவே கூடாதுன்னு ஒரு அறிக்கையை கொடுங்க. உங்களுக்கான உயரம் வந்து மிகப்பெரிய உச்சம் என்பதில் மாற்று கருத்தில். அதற்கு சமீபத்திய சரியான உதாரணம் இந்த புஷ்பா 2 சம்பவம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இப்போ பாருங்க வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்படி நம்ம வாரிசு துணிவில் ஒரு உயிரிழப்பு நடந்தது, பெரிய இதுவாச்சு. இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அதிகாலை 4 மணி காட்சிகள் ஏன் அது பேன் பண்ணியாச்சு. தடுக்கட்டுன்ற நான் இப்பயாவது அறிவு வரட்டும். நன்றி.